மிஸ்டர் கில்லி சரத் வந்து நல்லவரா கெட்டவரா, அவர் கஞ்சா அடிச்சாரா இல்லையா, ஸோ அதை பற்றின எந்த ஒரு விஷயமும் நான் சொல்ல போகிறது கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல். ஆனால் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாரு, சரியா? ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அவரே அதை பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு, ஏன் தான் நம்ம இதை போட்டோம் அப்படின்னு. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. மோரோவர் இன்னும் வந்து நமக்கு சந்தேகம் தான் வந்து அதிகமாக வருது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து போனோம் ஸ்டேடியமுக்கு ஐபிஎல் மேட்ச் பார்க்க அப்படின்னு. ஆனால் லீக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரத்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்த விஷுவல்ஸை நம்மளால் பார்க்க முடியுது, கரெக்டாக? ஏன்னா ஐபிஎல் ஈவெண்ட்டு இவ்வளோ பெருசாக நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ எப்பயாவது ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி கேதர் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஃபேமிலி கூடயாவது வந்து நம்ம தனியாக ஃபோட்டோ எடுக்கிறது வந்து கரெக்டாக. ஸோ எப்படி வந்து அந்த ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் மிஸ் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அப்போ அவருக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்றது கூட எனக்கு ஒரு கொஸ்டினாக வந்து மைண்டில் வர ஆரம்பிச்சிச்சு. மிஸ்டர் சரத்தும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னா, டாக்டர் வந்து குழந்தைக்கு வந்து மாத்திரை கொடுக்க சொன்னார் உடம்பு சரியில்லைன்னு. சரி, ஓகே, குழந்தைக்கு என்ன பிரச்சனை அது கூட சொல்ல முடியாது. ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பர்சனலோ ரொம்ப கான்ஃபிடென்ஷியலெலாம் வந்து இருக்காது, கரெக்டாக? என்ன மிஞ்சி போனால் என்ன ஃபீவராக இருக்கும், கோல்டாக இருக்கும். ஸோ இது கூட வந்து அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவில் வந்து அவங்க சொல்லலை, ஏன்னு எனக்கு தெரியல. அத்தனை 1000 பேர் ஸ்டேடியமில் இருக்காங்க, ரைட்டா? நமக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து மூச்சு முட்டிடும், ரைட்டா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது ஸ்டேடியமில் கூட்ட போகிறது ஃபஸ்ட்டு தப்பு. அண்ட் ரெண்டாவது தப்பு வந்து பார்த்திங்கன்னா மெடிசனு, ரைட்டா? மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் வந்து எந்த டாக்டர் வந்து கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் என்ன ஒரு விஷயம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருன்னா, தப்பான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க, வைரல் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் கேம்பெயின் பண்ணும்போது எல்லாமே உங்கள் வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சா, எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆச்சா, ரைட்டு? ஸோ மக்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படி பார்த்துலாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு லைக் ஏறுதா இல்லையா, ஃபாலோவர்ஸ் வருதா இல்லையா, மக்கள் இதை பார்த்து மட்டும்தான் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரெண்ட் ஆக்குறது. நம்ம வந்து ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. உங்களை அடித்து இறக்கணும், இல்லைனா வந்து ஒரு தலையில் கிரீடத்தை வச்சு மேலே தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்டென்ஷனலாக நம்ம வீடியோஸை வந்து வைரல் பண்ணுறது இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் அப்படி பண்ணவும் முடியாது. ஒரு லிமிட் வரைக்கும் கொண்டு போகலாம், ஆனால் ஒரு சர்டன் பவுண்டரிக்கு மேலே எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்ம என்ன தான் பேசினாலுமே அவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டால் தான் உண்டு. ஏன் மிஸ்டர் ரஜினிகாந்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி பழைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் பிளாக் மணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசினவர் தான், தைரியமாக பேசினவர் தான். பிரச்சனை வருது வரல அதெல்லாம் இல்லை, மனுஷன் நேர்மையாக பேசினவர். அண்ட் இன்ஃபேக்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் அப்படி பேச முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து ஒரு பொசிஷனில் இருக்கார். ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா அப்போ பொசிஷனில் எதுவுமே இல்லை. இப்போ இவர் இந்த மாதிரி சொன்னார்னா கண்டிப்பாக ஆப்பு தான் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லவும் முடியாது, எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் ஒரு ஆசை தான், நேர்மையாக வந்து இருந்துட மாட்டாங்களா மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு.